என்னைக்கு அகங்காரம் வந்து நம்மக்கிட்ட ஒடுங்குதோ அன்றைக்கி தான் நானது ஒழியும் போது தான் நாயகனை காண முடியும். நீங்கள் மணிவாசகரை பார்த்துருப்பீங்க. அவரை போல் பக்தி செஞ்சவர் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. சாமியை பிடிச்சி அழுது அழுது அடி அடைந்தவர்னு சொல்லுவோம். அவர் வந்து என்ன சொல்கிறார், ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு சொல்கிறார். அப்படியே வள்ளல் பெருமகனாருக்கு வாங்க. அதாவது நீங்கள் பாருங்கள், ஒரு உன்னதமான ஆன்மா அவர் தன்னுடைய அருட்பெருஞ்சோதி அகவலில் சொல்வார், அடியேன் நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி. எதுக்குமே உதவாதவன். நாய் தான் நம்ம கடைநிலைன்னு சொல்கிற, எது கேட்டுத்தாலும் திட்டுறோம். நான் அதை விட இழிந்தவன், ஆனால் எனக்கும் அருள் புரிஞ்சல நீ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே பாடிட்டு போயிருக்காங்க. நானை ஒழிச்சு நாயகனை காண்றதுக்கு அகங்காரத்தை ஒழிக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், அண்ட முழுக்கவும் வியாபித்த பரம்பொருள், அணுவிலும் அணுவாக இருக்கக்கூடிய பரம்பொருள், எல்லை இல்லாமல் விரிஞ்ச அவன் நம்மளுடைய வேண்டுதலை ஏற்று, குழந்தை கேட்குறான் நம்ம போய் வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எல்லைகளை எல்லாம் சுருக்கி, கும்பாபிஷேகத்தில் பாருங்கள், அட்ரஸே இல்லாத எல்லா அட்ரஸுக்கும் அவன் தான் அத்தாரிட்டி, ஆனால் அவனை ஒரு அட்ரஸுக்குள்ளே நம்ம போட்டு அடைக்கிறோம். அந்த நிகழ்வுக்கு பெயர் கும்பாபிஷேகம்.